ஹாய் கைஸ், வெல்கம் டு எபிலிட்டி கோடிங். ஸோ இன்னைக்கு ஏபிஐ கன்செப்ஷனில் புட் டாஸ்க், அதாவது அப்டேட் டாஸ்க். ஸோ ஒரு சர்வரில் நம்ம டேட்டாவை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்டேட் டாஸ்கில் நம்ம ரெண்டு விஷயத்தை யூஸ் பண்ணுவோம். ஒன்று கெட்டையும் யூஸ் பண்ணுவோம், இன்னொன்று அப்டேட்டையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ எதுக்காக ப்ரோ இந்த இடத்துக்கிட்ட கெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க்கை நம்ம அப்டேட் பண்ணணும்னா நம்ம எந்த டாஸ்க்கை அப்டேட் பண்ணணுன்ற விஷயம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஏற்கனவே இருக்கிறது தானே நம்ம அப்டேட் பண்ண முடியும். புதுசாக கிரியேட் பண்ணால் அது போஸ்ட் இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே அப்டேட் இருக்கு. பை த டிஃபால்ட்டாக நான் இந்த பேஜுக்குள்ளே வர சொல்ல எனக்கு ஏற்கனவே அங்கே இருக்க டாஸ்க்கை எடுத்து லோட் பண்ணியிருப்பேன் கெட்டு மூலயமா. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த அப்டேட் பட்டனை கிளிக் பண்ண சொல்ல எனக்கு ஒரு புது ஃபார்ம் என்ன இருக்கும் வந்திருக்கும். ஸோ இந்த ஃபார்மில் டிஃபால்ட்டாக என்ன ஆகுது, நம்ம அப்டேட்டை எந்த அப்டேட்டை கிளிக் பண்ணுறோமோ, இப்போ நிக்கோல்ன்ற யூசரோட அப்டேட்டை கிளிக் பண்ண சொல்ல எனக்கு அந்த யூசர் இருப்பாங்க. ஸோ அடுத்தது வேற யூசரை கிளிக் பண்ண சொல்ல எனக்கு அந்த யூசரோட டேட்டா எனக்கு இங்கே கிடைக்கும். யூசர் 1 யூசர் 2ன்ட்டு நம்ம எந்த யூசரை மாற்றி மாற்றி கிளிக் பண்ணாலும் நமக்கு என்ன நடக்குதுங்க, அந்த யூசரோட டேட்டா எனக்கு ஃபார்மில் அப்டேட் ஆகுது. ஸோ இதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே இருக்குது. ஸ்டைலிங்கை எப்பயும் போல் ஹைட் பண்ணிடலாம், டேரெக்டாக கான்செப்ட்குள்ளே வந்துடலாம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸ்கிரிப்டில் லெட் டாஸ்க் ஈக்குவல் டு ஒரு எம்டி ஏரியாவை நான் என்ன பண்ணிக்கிறேன், அசைன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், கெட் எழுதி ஸோ அந்த கெட்லேருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் டேட்டாவை இந்த அரேயில் லோட் பண்ணி அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க, எம்டி டிவ். எதுக்காக? கார்ட் கண்டெய்னர். நம்ம கார்டை கெட் பண்ணி இந்த டிவுக்குள்ளே லோட் பண்ணேன். இன்னொன்று இங்கே என்ன இருக்குது, ஃபார்ம் கண்டெய்னர். உள்ளே வந்து ஃபார்ம் இருக்குது. ஸோ இது எதுக்காக இருக்குன்னா, ஆஃப்டர் நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம லிசன் பண்ணணும். அதை லிசன் பண்ணி இங்கே இருக்க டேட்டாவை, எந்த யூசர் டேட்டாவை நான் அப்டேட்டை நான் கிளிக் பண்ணணும், அந்த டேட்டாவை எடுத்து லோட் பண்ணுறதுக்காக அகெயின் இந்த கண்டெய்னர் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டாம் மேனிப்புலேஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உள்ளே இருக்க கார்ட் கண்டெய்னர், அந்த ஃபார்ம் கண்டெய்னர், அப்புறம் அந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா இன்புட்டையுமே நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம், லிசன் பண்ணுறதுக்காக டாமில் இருந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, கார்ட் கண்டெய்னர், ஃபார்ம் கண்டெய்னர், எடிட் ஃபார்ம். ஸோ கண்டெய்னருக்குள்ளே இருக்க அந்த ஃபார்ம், அதுக்கப்புறம் அந்த ஃபார்முக்குள்ளே இருக்க நேம் ஃபீல்ட், இமெயில் ஃபீல்ட் அண்ட் ஃபோன் ஃபீல்டு, இது எல்லாத்தையும் ஒரு வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். இப்போ நம்ம கீழே இந்த மாதிரி டாப்பில் ஹாய்ஸ்ட் பண்ணி வச்சிட்டோம்னா எல்லா வேரியபிளையும், இதான் ஹாய்ஸ்டிங். டாப்ல ஹாய்ஸ்ட் பண்ணி வச்சிருந்தா எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ, எந்த ஃபங்க்ஷனில் வேணால், மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம் இல்லையா? ஃபெச் டாஸ்க், ஒரு கெட்டு போகிறது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு புட்டு போகிறது ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா? ஸோ இதே மாதிரி டெலிட்டு, போஸ்ட், இது எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன். இந்த மாதிரி நம்ம டாப்ல ஹாய்ஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா திரும்ப 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 நம்ம ரீயூஸ் பண்ணி வச்சுப்போம், ரீயூஸ் பண்ணலாம் இல்லையா அதை? ஸோ இதான் நம்ம ஹாய்ஸ்டிங் ப்ராசஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஹாய்ஸ்டிங் ப்ராசஸில் டிஃபால்ட் பிஹேவியர் ஆஃப் த JavaScript placing all the variable and function declaration at the top of the scope. சரி, இங்க அடுத்தது let current task id equal to null. ஓகேவா? இப்போ நான் எந்த டாஸ்க்கை கரண்டா இந்த ஃபார்ம்ல ஹோல்ட் பண்றேன் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கும் இல்லையா? நான் இந்த டாஸ்க்கை ஹோல்ட் பண்ணா எனக்கு ஐடி 1, இந்த டாஸ்க்கை ஹோல்ட் பண்ணா எனக்கு ஐடி 2. ஓகேவா? ஸோ இது எப்படி ப்ரோ ஐடி 1 ஐடி 2? நம்ம ஃபெச் பண்ண சொல்ல நமக்கு மாக் API இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும், இங்கே பார்த்தீங்களா ஐடி வந்திருக்கா, யூனிக்யூ ஐடி. ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க்குமே நம்ம மல்டிபிள் டாஸ்க்குன்னு போக சொல்ல, சிங்கிள் டாஸ்க் போக சொல்ல தேவையில்ல, நம்ம ஸ்டாட்டிக்காக கூட கோட் பண்ணிக்கலாம். டைனமிக்காக நம்ம ஏதாவது சேஞ்ச் கொடுக்க சொல்ல கண்டிப்பாக ஒரு யூனிக்யூ ஐடி இருக்கணும். அந்த யூனிக்யூ ஐடி வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அதை அப்டேட்டோ டெலிட்டோ பண்ண முடியும். இப்போ இவங்களோட யூனிக்யூ ஐடி என்ன, 5. ஸோ அந்த ஐடி எல்லா டேட்டா பேஸ்லையுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு யூனிக்யூ ஐடி இருக்கும் ஒரு டாஸ்க்கு. இந்த யூசரை நான் அப்டேட்டோ டெலிட்டோ பண்ண போகிறேன், இல்லை கெட் பண்ண போகிறேன், இந்த ஒரு யூசரை மட்டும் நான் வாங்கணும்னா ஐடி நம்பர் 5 இருக்க யூசரை எனக்கு கொடு, ஐடி நம்பர் 6ல இருக்கக்கூடிய யூசரை எனக்கு அப்டேட் பண்ணு, இல்லை ஐடி நம்பர் 7ல இருக்கக்கூடிய யூசரை எனக்கு டெலீட் பண்ணு அப்படின்றத நம்ம கொடுப்போம். ஸோ இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் டேரெக்டாக ஃபெச் டாஸ்க்குள்ளே போயிடலாம். இது உங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு கெட்டு மட்டும்தான். ஓகேவா? கெட்டுக்கு மெத்தட் கெட்டுன்னு நான் போடணும்னு அவசியம் கிடையாது, அது ஆப்ஷனல். அதனால இந்த சர்வரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக ரெஸ்பான்ஸில் வரக்கூடிய டேட்டாவை response.json எடுத்து அந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம், எடுத்து லோட் பண்ண போகிறோம். ஸோ லோட் பண்ண சொல்ல இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்க டேட்டாவை நம்ம டாஸ்க்ன்ற ஒரு அரேக்கு அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணுறோமா? ஸோ இனிஷியலாக அந்த டாஸ்க் வந்து அரே, இப்போ இந்த டாஸ்க் ஈக்குவல் டு டேட்டான்னு வருது. அப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கும், உங்களுக்கு அங்கே லோடான இந்த டேட்டா ரெஸ்பான்ஸில் வந்த இந்த 2 டேட்டாவும் என்ன இருக்கும், ஸோ இந்த அரேக்குள்ளே இருக்கும். அப்போ இந்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக எடுத்து ரெண்டர் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா, டேரெக்டாக இந்த கோடை நம்ம இங்கே எழுதினாலும் எழுதியிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் நான் என்ன பண்ணியிருக்கேன்,
தனியாக இது ஒரு ஃபங்க்ஷனில் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், ரெண்டரிங் டாஸ்க் ஆஸ் கார்டு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும், இங்கே பாருங்கள், ரெண்டர் கார்ட்ஸை நான் என்ன பண்ணுறேன், உள்ள கால் பண்ணுறேன்னா அப்போ இந்த டாஸ்க்கை எடுத்து மேலே இருக்க அரேவை லோட் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணும். இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ண சொல்ல உள்ள எனக்கு டாஸ்க் இருக்கா, அப்போ மேலே இருந்து டாஸ்க்கை நான் எடுத்துக்கிறேன். இந்த டாஸ்க் எடுத்து என்ன பண்ண போகிறேன், டைனமிக்காக எடுத்து லோட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஃபாரிச் மெத்தட் பார்த்துருப்போம். இந்த இடத்துக்கிட்ட மேப்னு இன்னொரு மெத்தட் பார்க்குறோம். நீங்கள் ஃபாரிச் மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரிதான், ஓகேவா, இல்லை மேப் மெத்தட் யூஸ் பண்ணாலும் சரிதான். ஓகே, ஸோ மேப் மெத்தட் இஸ் தான் வே பெஸ்ட். ஓகேவா? ஒரு அரேல இருக்க டேட்டாவை, அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம மேப் பண்ண போகிறோம் அப்படின்னா மேப் மெத்தட் தான் இட்ஸ் அ பெஸ்ட் மெத்தட். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த மேப் மெத்தட் என்ன பண்ணுன்னா டாஸ்க்ல இருந்து ஒரு டாஸ்க்காக எடுத்து உள்ள இருக்க டிவ்ல லோட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த டிவ் பாருங்க, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, கரெக்டா? டிவ்ன்றது என்னது, இது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே என்ன டாஸ்க் வந்திருக்கும், இந்த நிக்கோலோட டாஸ்க் வந்திருக்கும், யூசர் 1ஓட டாஸ்க் வந்திருக்கும். ஸோ அப்படி டாஸ்க் வந்திருக்க சொல்ல உள்ள இருக்க டாஸ்க் டாட் இமேஜ், ஸோ இவங்களோட இமேஜ், இவங்களோட நேம், இவங்களோட ஃபோன் அண்ட் ஐடி. ஓகேவா? ஸோ ஐடி எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, பட்டனில் நான் அப்டேட் பண்ண சொல்ல கண்டிப்பாக எனக்கு என்ன ஆகணும், அகெயின் ஒன் another ஆக்ஷன் நடக்கணும். அப்டேட் கொடுக்க சொல்ல ஒரு ஃபார்ம் என்ன ஆகணும், எனக்கு கிரியேட் ஆகணும். தென் அந்த ஃபார்மில் அந்த டேட்டா, அந்த யூசரோட டேட்டா எனக்கு லோட் ஆகணும் இல்லையா? ஸோ அதனால தான். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த டாஸ்க்கை லோட் பண்ணிக்கிறோம். செகண்ட் டாஸ்க் லோட் ஆகுது அடுத்தது. ஓகேவா? அடுத்தது இன்னொரு ஸ்ட்ரிங்கு கிரியேட் ஆகும் இதே மாதிரி எக்ஸாக்டாக, ஆனால் டேட்டா மட்டும் வேற இல்லையா? அப்போ 2 ஸ்ட்ரிங் ஆச்சா எனக்கு? ஸோ 4 டேட்டா இருந்தால் 4 ஸ்ட்ரிங் ஆச்சா? ஸோ அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஜாயின்னு ஒரு மெத்தட் கொடுத்துருப்போம். ஆக்சுவலாக ஜாயின்ன்றது மெத்தட், அது என்ன பண்ணுன்னா நமக்கு ஒரு டேட்டாவையும் இன்னொரு டேட்டாவும் நமக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கிட்டு மொத்தமாக அதை எடுத்துகிட்டு வந்து கார்ட் கண்டெய்னரில் நான் என்ன பண்ணிக்கிறேன், உள்ளே இருக்க இன்னர் HTML. கார்ட் கண்டெய்னர்ன்றது என்னது, இட்ஸ் அ எம்டி டிவ். அந்த டிவுக்குள்ளே இருக்க உள்ள இன்னர் வேல்யூ என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, எம்டி இல்லையா? ஸோ அந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணுறதால இங்கே என்ன நடக்குதுன்னா, ஒரு டேட்டா வந்தால் அங்கே ஒரு கார்டு இருக்கும், 4 டேட்டா வந்தால் அங்கே 4 கார்டு இருக்கும், 3 டேட்டா வந்தால் அங்கே 3 கார்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டைனாமிக் அப்டேட் உங்களுக்கு புரியுதா? இட்ஸ் ஈஸி தானே? ஓகேவா? ஸோ இங்கே என்ன மெத்தட் எக்ஸ்ட்ரா நம்ம கற்றுக்கிட்டது, மேப் மெத்தட், ஜாயின் மெத்தட். ஸோ மல்டிபிள் டேட்டா இருந்தால் ஜாயின், ஒரு டேட்டா இருந்தால் ஒரு டேட்டா போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மல்டிபிள் டேட்டா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணணும், மல்டிபிள் டேட்டாவை கம்பைன் பண்ணணும். ஒரு டேட்டா இன்னொரு டேட்டாவை கம்பைன் பண்ணி அதுக்கப்புறம் அதை லோட் பண்ணணும் மொத்தமாக. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஹேண்டில் அப்டேட். சரிப்பா, நடுவில் இந்த அப்டேட் ஃபங்க்ஷனாலிட்டி இதுக்காக தானே வந்தோம். ஸோ அப்டேட் தானே இது, ஃபெச். கரெக்ட். இப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் யூசரையோ இல்லை செகண்ட் யூசரையோ நான் கிளிக் பண்ண சொல்ல, ஓகே, இந்த இடத்துக்கிட்ட எப்படி மாறுது, அதுக்கு வேற ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா? கண்டிப்பா. ஸோ ஒரு ஆக்ஷன்னாலே ஃபங்க்ஷன் தானே, அதுதானே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த அப்டேட் பட்டன் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்க. ஸோ ஆன் கிளிக் எடிட் டாஸ்க் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுது. எடிட் டாஸ்க்ன்றது என்னதுமா, இது ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா? டபுள் கிளிக் எதுக்காக நான் பண்றேன், இது கிளிக் பண்ண சொல்ல அதே மாதிரி இருக்க நேம் வேற எங்க இருக்கு. ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் இல்லையா? அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன சென்ட் பண்றேன், டாஸ்க் டாட் ஐடி. அப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கும், இது ஐடி நம்பர் 5, இது ஐடி நம்பர் 6 இல்லையா? ஸோ அப்போ நான் இதை கிளிக் பண்ண சொல்ல இந்த இடத்துக்கிட்ட என்ன போகும், இந்த ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இங்கே ஐடின்றது பேராமீட்டர், டாஸ்க் டாட் ஐடி அப்படின்றது நான் சென்ட் பண்ற ஆர்குமெண்ட் இல்லையா? ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் பாஸ் பண்ற ஒரு ஆர்குமெண்ட். இங்கே நான் 5 பாஸ் பண்றேன். இந்த பேராமீட்டர் ஐடியில் எனக்கு என்ன இருக்கும், இப்போ 5ன்ற ஆர்குமெண்ட் வந்து பிளேஸ் ஆகும். ஓகேவா? பிளேஸ் ஆச்சுன்னா உள்ள நம்ம அதை மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, கான்ஸ்ட் டாஸ்க் ஈக்குவல் டு டாஸ்க். டாஸ்க்ன்றது என்னது, இட்ஸ் அரே ஆஃப் டாஸ்க் இல்லையா? இட்ஸ் அரே ஆஃப் டாஸ்க். இங்கே நமக்கு கெட்ல பண்ண சொல்ல மொத்தமாக இருக்க மொத்த டேட்டாவும் நமக்கு இங்கே வந்திருக்கும். ஸோ அதுல இருந்து ஒரே ஒரு டாஸ்க்கை மட்டும் நான் ஃபைண்ட் பண்றேன். ஓகேவா? யூசிங் ஃபைண்ட் மெத்தட். அந்த ஃபைண்ட் மெத்தட் என்ன பண்ணணும் எனக்கு, ஸோ இந்த டாஸ்க்ல இருந்து நிறைய டாஸ்க்ல இருந்து ஒரு டாஸ்க்கை மட்டும் நமக்கு ஃபைண்ட் பண்ணும். ஓகேவா? ஃபில்டர் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபைண்ட் மெத்தட் வந்து வே பெஸ்ட் இங்கே. ஓகேவா? ஃபில்டர் இருக்கு, ரெடியூஸ் இருக்கு. ஓகேவா? ஒன்று ஒரு மாதிரி ஆக்ட் ஆகும். ஓகேவா? அரே மெத்தட்ஸ்ல மேப் மெத்தட், ஃபில்டர் மெத்தட், ஃபாரிச் மெத்தட், ரெடியூஸ் மெத்தட், சார்ட் மெத்தட். ஸோ இதெல்லாம் வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே ஃபைண்ட் மெத்தட் என்ன பண்ணுதுன்னா, ஆல்ரெடி நமக்கு ஐடி இருக்கு. இந்த டாஸ்க்ன்றது ஒரு அரே. ஓகேவா? அரே ஆஃப் ஆப்ஜெக்ட். இதுல இருந்து ஒரு டாஸ்க்காக எடுத்து அந்த ஐடியை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். ஃபைண்ட் பண்ணி அந்த டாஸ்க்கை மட்டும் நம்ம ரிட்ரைவ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஸோ இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த டாஸ்கில் என்ன இருக்கும்,
நான் எந்த அப்டேட் பட்டனை கிளிக் பண்றேனோ அந்த ஐடி இங்க வந்திருக்கும். அந்த ஐடியோட டாஸ்க் மட்டும் எனக்கு இங்க இருக்குமா? செக் பண்ணலாமா? லாக் பண்ணி லாக் console dot log task. Inspect consoleல first யூசரோட கிளிக் பண்றேன். அப்டேட் பட்டனை கிளிக் பண்றேன். எனக்கு இந்த இடத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் யூசர் மட்டும் தனியா செப்பரேட்டா வருதா? இப்போ செகண்ட் யூசரை நான் கிளிக் பண்ணா செகண்ட் யூசர் வராங்களா? திரும்பி ஃபர்ஸ்ட் யூசர் கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் யூசர் வராங்களா? ஸோ இந்த ஃபைண்ட் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா? ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணுது? ஸோ அரே ஆஃப் டாஸ்க்ல இருந்து ஒரு டாஸ்க்கை மட்டும் ரிட்ரைவ் பண்ணுது. இப்போ அந்த டாஸ்க்ல என்ன இருக்கும்? எந்த பட்டன் நான் கிளிக் பண்றேனோ அந்த பட்டனோட டாஸ்க் இருக்கும். ஸோ இந்த பட்டனை நான் கிளிக் பண்ண சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி எந்த ஐடியை நான் கிளிக் பண்றேன்றதை சென்ட் பண்ணிக்கிறேன். ஐடின்றது யூனிக்யூ இல்லையா? ஸோ யூனிக்யூன்றதால நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த ஐடியை வச்சு ஒரு பர்டிகுலர் அரேல இருக்க டாஸ்க்கை நம்மளால ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு வர முடியும், ஃபைண்ட் பண்ணி எடுத்துட்டு வர முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துக்கிட்ட டாஸ்க் இருந்தா டாஸ்க் இல்லைனா ஆக்சுவலா இல்லையா? ஸோ ஒருவேளை டாஸ்க் இல்லைனா ஸோ எனக்கு எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகே, இந்த ஃபார்மை எனக்கு காட்டணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படி இல்லாமல் இருந்தா என்ன பண்ணணும்? இந்த ஃபார்மில் எனக்கு டாஸ்க்கை எடுத்து லோட் பண்ணணும் இல்லையா? ப்ரோ இந்த இடத்துக்கிட்ட இஃப் எல்ஸ் போட்டிருக்கலாமா ப்ரோ? ஏன் நீங்கள் இஃப் மட்டும் போட்டீங்க அப்படின்னா, ஸோ இஃப் எல்ஸ் போடாமல் இஃப் வச்ச கூட நம்மளால என்ன பண்ண முடியும்? ஸோ இதை அச்சீவ் பண்ண முடியும். இந்த இடத்துல பாருங்களேன், ஒருவேளை டாஸ்க் இல்லைன்னா, அந்த மாதிரி ஒரு டாஸ்க் இல்லைன்னா இந்த ஃபார்ம் எனக்கு காட்ட தேவையில்லை. கரெக்டா? ஸோ அப்படி இருக்க சொல்ல டாஸ்க் இல்லைன்னா ரிட்டர்ன் கீவேர்ட் நான் கொடுத்துருக்கேன். அப்படி ரிட்டர்ன் கீவேர்ட் கொடுத்தேன்னா ரிட்டர்ன் கீழே இருக்க எந்த கோடுமே வேலை செய்யாது. whenever I use the return keyword, that is the last statement. அந்த பர்டிகுலர் பிளாக்ல அதுதான் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். 10 லைன் கோட் இருக்குன்னா ஒரு ஃபங்க்ஷன்ல, ஸோ அந்த ஃபங்க்ஷன்ல 5வது லைன்ல நான் ரிட்டர்ன் கீவேர்ட் கொடுத்தேன்னா ஓகேவா, ரிட்டர்ன் கோடுக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற லைன்ஸ் எதுவுமே வேலை செய்யாது. ஓகேவா? அதனால தான் அந்த இடத்துல பாருங்க, டாஸ்க் ஒரு வேலை இல்லைன்னா, அந்த மாதிரி டாஸ்க் மேலே இருக்க அரேல டாஸ்க்ன்ற அரேல இல்லைன்னா நீ என்ன பண்ண தேவையில்ல, கீழே இருக்க கோடை எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்ல அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை டாஸ்க் இருந்தா அப்ப இதை ஒமிட் பண்ணிடும். ஸோ கீழே என்ன நடக்கும்? கரண்ட் டாஸ்க் ஐடி ஈக்குவல் டு ஐடி. மேலே கரண்ட் டாஸ்க் ஐடின்ட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம்? லெட்டுன்னு கொடுத்து ஆல்ரெடி நல்லுன்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணி வச்சிருப்போம். எம்டி வேல்யூ இல்லையா? நல்லுன்றது நம்ம அசைன் பண்ணி வச்சிருக்கோமா? ஸோ அப்போ இந்த வேரியபிளை நம்ம என்ன பண்ண போகிறோம்? டாஸ்க் எடுத்து லோட் பண்ணிட்டோம். அப்போ நான் அதை அப்டேட்னு கிளிக் பண்ண சொல்ல அந்த வேரியபிளில் என்ன இருக்கும்? ஃபைன் இருக்கும். இருக்குமா? அதையும் லாக் பண்ணி பார்த்துடலாமா? லாக் காப்பி பண்ணிக்கிறேன். லாக் இந்த இடத்துக்கிட்ட டாஸ்க் ஐடியை லாக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இன்ஸ்பெக்ட் கன்சோல் கிளியர். நான் கிளிக் பண்ண சொல்ல எந்த டாஸ்க் ஐடின்றது எனக்கு வருதா? கீழே இதை கிளிக் பண்ண சொல்ல டாஸ்க் ஐடி 6ன்னு வருதா? ஸோ இப்படி தான் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ இது எதுக்காக அப்டேட் பண்ணுறோம்? அதை யூஸ் பண்ணுறதுக்காக இல்லையா? ஸோ இங்கே பாருங்க, அப்டேட் ஃபார்ம் டாட் ஸ்டைல் டிஸ்பிளே. ஸ்டைல் டிஸ்பிளே அப்படின்றது ஸ்டைலில் டிஸ்பிளேன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது சிஎஸ்எஸ்ல. அந்த ப்ராப்பர்ட்டி மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும்? டிஃபால்ட்டாக நன்னு இருக்கும். நன்னுன்னா காமிக்காது இல்லையா? நன்னுன்ற ப்ராப்பர்ட்டியை பிளாக்ன்ற ப்ராப்பர்ட்டியாக நம்ம மாற்றுறோம். அப்படி பிளாக்ன்ற ப்ராப்பர்ட்டியாக நம்ம மாற்றுறதால நமக்கு என்ன நடக்கும்? ஸோ இல்லாத ப்ராப்பர்ட்டி எனக்கு கிரியேட் ஆகுது. அப்போ அந்த ஃபார்ம்ன்றது எனக்கு விசிபிளாக மாறுது. ஸோ விசிபிளாக மாறினா மட்டும் போதுமா? உள்ள டேட்டா வேணும் இல்லையா? எடிட் நேம், எடிட் இமெயில், எடிட் ஃபோன் அப்படின்றது என்னது? டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி எடிட் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்ம் ஃபீல்டோட இந்த பர்டிகுலர் இன்புட்டோட ஐடி இது. மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபார்ம் இருக்கா? இந்த ஃபீல்டோட ஐடியா இது எடிட் நேம், இது இமெயிலோட ஃபீல்டோட ஐடியா, ஸோ இது இன்புட்டோட ஃபீல்டோட ஐடியா. ஸோ இதை எடுத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆல்ரெடி கெட் எலமெண்ட் பை ஐடி லிசன் பண்ணி வச்சுக்கிட்டோம் நேமை இமெயில. ஸோ இப்போ இந்த நேமை நான் கால் பண்ண சொல்ல எனக்கு என்ன ஆகும்? எடிட் நேம், எடிட் இமெயில், எடிட் ஃபோன், அந்த பர்டிகுலர் என்டையர் இன்புட்டுமே நமக்கு என்ன ஆகும்? இங்கே இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த இன்புட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம என்ன பண்ண முடியும்? ரீட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட இப்போ நான் இந்த இடத்துக்கிட்ட சாண்டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ இந்த இடத்துக்கிட்ட என்ன வேல்யூ இருக்கும்? சாண்டின்ற வேல்யூ இருக்குமா? ஓகேவா? ஈக்குவல் டு டாஸ்க் டாட் நேம். ஏற்கனவே டாஸ்க் டாட் நேமில் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்?
ஏற்கனவே இருந்தால் பழைய நேம் இருக்கும் இல்லையா? அப்போ ஸோ என்னோட புது நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன், நான் இங்கே என்ன எடிட் பண்ணுறனோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், பழைய டேட்டாவில் எடுத்துகிட்டு வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ லோட் பண்ண முடியுதா ஈஸியா? ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்கில் இருக்கக்கூடிய நேமை நான் என்ன பண்ணிக்கிறேன், புது வேல்யூ கூட என்னால் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியுது. ஓகே, இப்போ சாண்டி இந்த எடுத்துக்கிட்டேன், sandy@gmail.com. என்னோட நம்பர் ஓகே கொடுத்தாச்சு. அடுத்தது ஹேண்டில் ஃபார்ம் சப்மிஷன். ஓகேவா? ஸோ அடுத்த ஒரு ஈவெண்ட் லிஸ்னர், இது உங்களுக்கு தெரியும். ஸோ போஸ்ட் மாதிரி தான். ஓகேவா? எடிட் டாஸ்க் ஃபார்ம் அப்படின்றது என்னது, ஒரு ஃபார்மோட ஐடி. கரெக்டா? ஒரு ஃபார்மோட ஐடி அதை ஆல்ரெடி நம்ம லெசன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? இந்த இடத்துக்கிட்ட document.getElementById டாம்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதை நம்ம இப்போ லெசன் பண்ண போகிறோம். ஸோ லெசன் பண்ணி ஸோ ஒருவேளை சப்மிட் பண்ணால் ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணுறோம். இந்த இடத்துக்கிட்ட எப்போ ஈவெண்ட்டை நம்ம ட்ரிகர் பண்ணாலும் event.preventDefault இதை நான் நடத்தியிருக்கேன். ஸோ ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ணால் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரீலோட் ஆகிடும். அப்போ ரீலோட் ஆக சொல்ல எனக்கு சப்மிட் ஆகாமல் போயிடும் சம்டைம். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், e.preventDefault கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் எல்லா ஃபார்ம் சப்மிஷன்லையும். ஓகே, ஸோ அடுத்தது இங்கே பாருங்கள், இஃப் கரண்ட் டாஸ்க் ஐடி இல்லைன்னா ரிட்டன். கரண்ட் டாஸ்க் ஐடி இல்லைன்னா ரிட்டன். ஏன்னா நம்ம இந்த இடத்துக்கிட்ட ஒரு சர்வருக்கு நம்ம அந்த எண்டு பாயிண்ட்ல கடைசி ஐடி ஆட் பண்ணணும். ஏன்னா எந்த டாஸ்க்கை நீ அப்டேட் பண்ண போற. ஓகே, இப்போ இந்த கரண்ட் டாஸ்க் ஐடியில் என்ன இருக்கும், ஐடி இருக்குமா? ஓகேவா? எந்த டாஸ்க்கை நீ அப்டேட் பண்ண போறேன்னு உனக்கு நல்லா தெரியணும். ஓகே, ஸோ அப்போ தான் உன்னால் என்ன பண்ண முடியும், அதை அப்டேட் பண்ண முடியும். டெலீட்டுக்கும் சேம் இதே மாதிரி தான். ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, கரண்ட் டாஸ்க் ஐடி இல்லைன்னா இது கீழே இருக்க எந்த கோடையும் இது எக்ஸிக்யூட் பண்ணாது. இங்கேருந்து இது வரைக்கும் ஓகேவா, கண்டிப்பாக எக்ஸிக்யூட் பண்ணாது. ஒருவேளை இருந்தால் அப்டேட்டட் டாஸ்க் ஈக்குவல் டு எடிட் நேம் டாட் வேல்யூ. எடிட் நேம் டாட் வேல்யூவில் என்ன இருக்கு, அந்த பர்டிகுலர் டாஸ்க் நேம் இருக்கு, நியூ அப்டேட்டட் டாஸ்க் நேம். கரெக்ட் கரெக்டா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட இமெயிலில் அப்டேட்டட் இமெயில், அப்டேட்டட் ஃபோன் இருக்கா? நீங்கள் அப்டேட் பண்ணலன்னா ஏற்கனவே இருக்க ப்ரீவியஸ் அதே தான் இருக்கும். ஓகேவா? சூப்பர். ஸோ இப்போ இந்த அப்டேட்டட் டாஸ்க்கை நான் என்ன பண்ணுறேன், பாடியில் json.stringify ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நான் அனுப்புகிறேன். கண்டென்ட் application.json மெத்தட் இந்த வாட்டி என்னது, புட் அப்டேட் மெத்தட். தென் அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து ரிட்டன் நமக்கு கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் வரும் இல்லையா? அந்த ரெஸ்பான்ஸ் எடுத்து திரும்பி நம்ம என்ன பண்ணுவோம், அதை அப்டேட் பண்ணுவோம் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ அப்படி அப்டேட் பண்ணுறதால நம்ம அப்டேட் கொடுத்த உடனே திரும்பியும் இந்த நேம் சடனாக அப்டேட் ஆகுதா எனக்கு. இப்போ நான் அப்டேட் கொடுத்தா அந்த நேம் அப்டேட் ஆகிடும் இல்லையா? ஸோ அது இப்படி தான் ஒர்க் ஆகும். இங்கே பாருங்க. ஸோ தென் வந்திருக்க டேட்டா ரிட்டன் நமக்கு ஒரு டேட்டா வருமா? இப்போ நம்ம அப்டேட் பண்ணலாமா இதை? இன்ஸ்பெக்ட் கீழே வந்து நான் அப்டேட் டாஸ்க் கொடுத்தேன்னா நெட்வொர்க்கில் அப்டேட் டாஸ்க் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்களா 6ன்னு ஒரு ரெக்வஸ்ட் போகுதா? ஆக்சுவலாக நான் கொடுத்த உடனே பெண்டிங் அப்படின்னு போகும். ஓகே, ஸோ 6ன்னு ஒரு ரெக்வஸ்ட் போகுது. ஸோ ரிட்டனில் பேலோட நான் என்ன அனுப்புகிறேன், நேம், இமெயில், என்னோட அப்டேட்டட் டேட். பேலோட்னா நான் அனுப்புகிற டேட்டா. ஓகேவா? புட்டில் தான் நீங்கள் இதை பார்க்க முடியும். போஸ்ட்லேயும் பேலோட் அனுப்புவோம். நம்ம டேட்டா அனுப்பிச்சா அது பேலோட் பாடியில் போகும். பாடியில் எது போனாலும் பேலோடில் நீங்கள் பார்க்கலாம். ஹெட்டில் எது போனாலும் பேலோடில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹெட்லேயோ பாடிலையோ நீங்கள் எதாவது அனுப்பிச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? ஹெட்டில் நீங்கள் இங்கே பார்க்கலாம், பாடியில் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரிவியூ அண்ட் ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ நமக்கு எந்த டேட்டா வந்துச்சு ரிட்டனில், ரெஸ்பான்ஸில் என்ன டேட்டா வந்துச்சு, அப்டேட்டட் டேட்டா. ஐடி 6ன்னு அதே ஐடியில் நமக்கு அப்டேட்டட் டேட்டா வந்துச்சா? இந்த அப்டேட்டட் டேட்டா இங்கேயும் அப்டேட் ஆயிருக்கா? ஸோ நம்ம அப்டேட் பண்ணோம் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட, அதுக்கு நம்ம கோடு எழுதியிருப்போம் அப்டேட்டுக்கு. இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், இங்கே கோடு எழுதியிருக்குமா? இந்த கோடு தான் நமக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான கோடு. இங்கே பாருங்கள், டாஸ்க். இந்த டாஸ்கில் என்னமா இருக்கும், அரே ஆஃப் திஸ் 2 டேட்டா. இந்த 2 டேட்டாவோட அரே இருக்குமா? ஸோ ஒரு அரேல 2 டேட்டாவுமே இருக்கும். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், மேப் மெத்தட் வச்சு திரும்பி என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு ரிட்டனில் இங்கே டேட்டாவில் என்ன கிடைக்கும், டேட்டா டாட் ஐடி அப்டேட்டட் டேட்டா கிடைக்குமா? திரும்பி நான் என்ன பண்ணுறேன், மேப் மெத்தட் மூலயமா. ஸோ இதில் இருக்க ஒரு டேட்டாவை அப்படியே வச்சுக்கோ, இன்னொரு டேட்டாவை நான் அப்டேட் பண்ண பார்த்தியா, அந்த டேட்டாவை அப்டேட் பண்ணிவிடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துக்கிட்ட மேப் மெத்தடில் நான் என்ன பண்ணியிருக்கேன், டாஸ்க். இங்கேருந்து டாஸ்க் எடுத்துகிட்டு போயிட்டு நான் இங்கே டாஸ்க்கை கொடுக்குறேன். மொதல் டாஸ்க் எனக்கு வந்திருக்குமா, டாஸ்க் டாட் ஐடி. இந்த இடத்துக்கு டாஸ்க் டாட் ஐடினா நான் மொதல் டாஸ்க் இங்கே வந்திருக்கல, இதோட ஐடி என்னது 5. ஓகேவா? டேட்டா டாட் ஐடி. டேட்டா டாட் ஐடின்றது நமக்கு என்னது, ரெஸ்பான்ஸில் வந்தால் அப்டேட்டட் டேட்டா. அந்த ஐடி என்ன வந்துச்சு, 6 இல்லையா? ஸோ எந்த ஐடியை அப்டேட் பண்ணமோ அது தானே ரெஸ்பான்ஸில் நமக்கு வந்திருக்கும். கரெக்டு தானே? இங்கே பாருங்கள், இன்ஸ்பெக்ட் நெட்வொர்க். நான் அப்டேட் பண்ண சொல்ல எனக்கு என்ன நடக்கும், இந்த இடத்துல பெண்டிங் போகுதா ஸ்டேட்டஸு, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் சர்வர்லேருந்து. ஸோ அடுத்தது டாஸ்க் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்த உடனே
ஸோ இந்த இடத்துக்கிட்ட ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை. நான் அவங்க இதை ஓகே கொடுத்தா தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஓகே கொடுத்தோன்னே எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கா. இதோட ஐடி 6ஓட ஐடி தான் நம்ம அப்டேட் பண்ணோம். ஓகேவா? அதனால இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, நமக்கு என்ன இருக்கும், டேட்டா டாட் ஐடியில் என்ன இருக்கும், வந்திருக்கிறது டேட்டா. டேட்டா டாட் ஐடியில் என்ன இருக்கும், டேட்டா டாட் நேமில் என்ன இருக்கும், ஸோ சாண்டி. டேட்டா டாட் இமெயிலில் sandy@gmail.com. டேட்டா டாட் ஃபோனில் நம்மளோட ஃபோன் நம்பர். ஸோ இந்த இடத்துக்கிட்ட டேட்டா டாட் ஐடியில் என்ன இருக்கும், 6 இருக்குமா? அப்போ இங்கே வந்த ஐடியும் இங்கே வந்த ஐடியும் ஒன்றா? ஃபஸ்ட்டு எந்த டாஸ்க் லோட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இருக்க டாஸ்க்கு தான் எடுத்து மேப் பண்ணுவோம். அப்போ இங்கே இருக்கிறது ஐடி நம்பர் 5, இங்கே இருக்கிறது ஐடி நம்பர் 6. ஸோ ஆல்ரெடி டெர்னரி ஆப்ரேட்டர் கொடுத்துருப்போம். ஸோ இது ரெண்டும் ஈக்குவல்ட்டாக இருந்தா, ஓகேவா? ஏன் ட்ரிபிள் ஈக்குவல்ட்டு போட்டிருக்கேன், ரெண்டுமே நம்பராக இருக்கணும். ஓகேவா? ரெண்டும் ஈக்குவல்ட்டாக இருந்தால் என்ன நடக்கும், ஸோ டேட்டா ஈக்குவல் டு டாஸ்க் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். ரெண்டும் ஈக்குவல்ட்டாக இருந்தால் என்ன நடக்கணும், இல்லைன்னா என்ன நடக்கணும், ஓகேவா? இஃபல்ஸ் இது ஆக்சுவலாக, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது, கண்டிப்பாக என்ன இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. அப்படி இருந்தால் டேட்டா, இல்லைன்னா எனக்கு என்னது, என்னோட டாஸ்க்கை அப்படியே நான் என்ன பண்ணிடுவேன், ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஸோ இப்போ ஈக்குவலாக இல்லை இல்லையா, அப்போ நான் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுவேன், இஃப்க்குள்ளே போக மாட்டேன். இது இஃப், இது எல்ஸுக்குள்ளே போயிடுவேன். இப்போ இது சேமாக இல்லாதால ஐடி 5, ஸோ இங்கே வந்து 5 நாட் ஈக்குவல் டு 6 இல்லாதால இந்த டாஸ்க்கை அப்படியே நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது இந்த டாஸ்க் எடுப்பேன். ஏற்கனவே ஃபிலிப்ஸ்னு இருந்ததா இல்லை யூசர் 2ன்னு இருந்ததா, ஸோ அந்த யூசரோட ஐடி 6ன்னு இருந்திருக்கும் அடுத்த டாஸ்க்கு. ஸோ இப்போ இங்கே வந்திருக்க ஐடி 6ன்னு இருக்கும். அப்போ ஈக்குவல்ட்டாக இருக்கிறதால ரிட்டர்ன் நான் என்ன கொடுப்பேன், இந்த டேட்டாவை கொடுப்பேன். ஸோ எதுக்காகனா, ஸோ எந்த டேட்டா நான் அப்டேட் பண்ணணும் மேப்பில் இந்த இடத்துக்கிட்ட. ஸோ இங்கே நான் அப்டேட் பண்ணால் இது இங்கே வந்து அப்டேட் ஆச்சுன்னா பரவாயில்லையா, யூஐயில் பண்ணக்கூடாது இல்லையா, கரெக்டாக தானே மேப் பண்ணணும், அதனால் கரெக்டாக மேப் பண்ணுறோம். ஸோ ரெண்டர் கார்ட்ஸ்ன்றது என்னது, ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இங்கே ரெண்டர் கார்டுன்னு ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போமா, கோட் ரீயூசபிலிட்டி. இது எதுக்காக இருக்குது, ஸோ மேலே இருக்க இந்த டிவ்வில் திரும்பியும் கார்டை லோட் பண்ண, திரும்ப என்ன பண்ணுவோம், இந்த டிவ்வில் இருக்க டேட்டாவை எரேஸ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம என்ன பண்ணுவோம், புதுசாக வந்திருக்க டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து இங்கே ரெண்டர் பண்ணுவோம். ஸோ புதுசாக நம்ம டாஸ்கில் இங்கே இருக்கு இல்லையா, இந்த டாஸ்க்கை நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், அப்டேட் ஃபார்ம் டாட் ஸ்டைல் டாட் நன். ஓகேவா? ஸோ ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு நன். ஸோ நன்னு கொடுத்த உடனே என்ன நடக்கும், எனக்கு ஃபார்ம் எனக்கு அப்டேட் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகிடுது, ஃபார்ம் எனக்கு மறைஞ்சிருது. ஓகேவா? ஸோ அலாட்டில் டாஸ்க் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல், எனக்கு அலாட் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதனால தான் நான் அப்டேட் பண்ண உடனே இந்த டாஸ்க் எனக்கு அப்டேட் ஆகுது. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட இந்த டாஸ்க் எனக்கு திரும்பியும் அப்டேட் ஆகுது. திரும்ப எடுத்து மேப் பண்ணிக்கிறேன், டாஸ்க்ல இருந்து எடுத்து திரும்பியும் மேப் பண்ணிக்கிறேன் டாஸ்க்கை. இந்த டாஸ்க் அப்டேட் ஆனதால எனக்கு என்ன கிடையாது, இப்போ நான் எந்த ஐடியா அப்டேட் பண்ணாலும், ஓகேவா? ஸோ இந்த ஐடியா யூசர் 1, ஓகேவா? ஸோ இதை யூசர் 1, ஓகே, அப்டேட் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட 1 2 3 4 5 ஸோ கொடுத்து அப்டேட் பண்ணால் எனக்கு என்ன நடக்கும், இப்போ சேம் அதே ப்ராசஸில் திரும்பி மேப்பிங் நடக்கும். மேப்பிங் நடக்க சொல்ல இப்போ நான் ஓகே கொடுத்தோன்னே என்ன நடக்கும், அப்டேட்டட் யூசர் டேட்டா வருதா நமக்கு. ஸோ இமேஜ் மட்டும் நம்ம இப்போ கொடுக்கல, ஃபைல் அப்லோட், ஏன்னா க்ளவுடு தெரிஞ்சால் தான் அதை கொடுக்க முடியும், அப்டேட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம ரேண்டமாக ஒரு இமேஜ் எடுத்து லோட் பண்ணியிருக்கோம். இது சர்வரே நமக்கு ப்ரொவைட் பண்ணும் ஒரு வாட்டியும். ஆல்ரெடி மார்க் API நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இங்கே பாருங்கள், ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ண சொல்ல நமக்கு ஒரு வாட்டி ஒரு இமேஜ் கிடைக்கும், நேச்சர் இமேஜ். ஓகேவா? எந்த இமேஜ் வேணாலும் கிடைக்கலாம். ஸோ இந்த கோட் புரியுதா, புட்டுன்றது கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரிகர் பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண சொல்ல இன்னொரு ஃபங்க்ஷனை என்ன பண்ணுவோம், உள்ள இன்னரில் கால் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் காலிங் அனதர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஆனால் அதுக்கு பேராமீட்டர் பாஸ் பண்ணலை. ஓகே, பேராமீட்டர் பாஸ் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷனே இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணால் அது கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே அந்த சினாரியோ கிடையாது. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் என்னென்ன இருக்குது ஃபங்க்ஷன். ஃபெச் டாஸ்க்னு ஒரு ஃபங்க்ஷன், ரெண்டர் டாஸ்க்னு ஒரு ஃபங்க்ஷன், எடிட் டாஸ்க்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், ஈவெண்ட் லிஸ்னர் ஃபார்மை சப்மிட் பண்ண சொல்ல இன்னொரு ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரிகர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஒரு ஃபார்ம் இருக்குது, ஸோ ஒரு டிவ் இருக்குது, அவ்வளோதான். டிவ் எதுக்காகனா உள்ளே வந்தவொடனே நம்ம இனிஷியலாக ஃபெச் பண்ணி அதில் அப்டேட் பண்ணோம். ப்ரோ பட்டனே நான் கொடுக்கவே இல்லை, ஃபெச் டேட்டான்னு கொடுத்தா தானே எனக்கு கெட் ஆகணும், எப்படி ஆட்டோமேட்டிக்காக கெட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெச் டாஸ்க்ன்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிட்டேன் கீழே. ஸோ
ஸோ இதை வந்து பார்த்தோன்னா இமிடியட்லி இன்வோக்டு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இல்லை செல்ஃப் இன்வோக்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இமிடியட்லி இன்வோக் ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது ஃபெச் டாஸ்க்னு இதை உடனே இங்கேயே கால் பண்ணுறது ஸ்பாட்லே. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட செல்ஃப் இன்வோக்டு ஃபங்க்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷன் அதுவே கால் பண்ணி. ஓகேவா? யாரும் கால் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு பட்டனை வச்சு அந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாதான். ஸோ இது வந்து ஒரு யூசர் இன்புட்காக வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபங்க்ஷனை இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணிக்கும் எடுத்து பேஜில் ஆன் லோடிங். இந்த பேஜ் வர சொல்ல ஆட்டோமேட்டிக்காக கடைசியாக அந்த லைனும் லோட் ஆகும் இல்லையா? லைன் பை லைன் எக்ஸிக்யூஷன் லாங்குவேஜ்ன்றதால ஆட்டோமேட்டிக்காக அந்த டாஸ்க் லோட் ஆகிடும். ஸோ இவ்வளோதான் சிம்பிள். ஒரு ஃபங்க்ஷனை திரும்ப திரும்ப கால் பண்ணுறோமா? ஸோ ஆல்ரெடி நான் அந்த ஃபங்க்ஷன் கோட் அடிச்சிட்டேன். இது ஒரு 10 லைனோ 20 லைனோ 30 லைனோ இதை இங்கே ஒரு வாட்டி கால் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல ரெண்டர் கார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் நான் எத்தனை வாட்டி கால் பண்ணியிருப்பேன்? 2 வாட்டி கால் பண்ணியிருப்பேன். இங்கே ஒரு வாட்டி கால் பண்ணியிருப்பேன். சப்மிட் பண்ண சொல்ல அகைன் இன்னொரு வாட்டி கால் பண்ணியிருப்பேன். அப்போ ஒரு கோடை அடிச்சு வச்சுட்டு அதை திரும்ப திரும்ப நம்மளால கால் பண்ண முடியுதா? அப்போ ஒரு ஃபங்க்ஷன்ன்றது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஃபங்க்ஷன்ன்றது ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஃபங்க்ஷனை நீ கால் பண்ண சொல்ல அது ஒரு ஈவெண்ட். அந்த ஃபங்க்ஷன்ற ஈவெண்ட் நம்ம கால் பண்ண சொல்ல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ன எத்தனை ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம்? ஃபஸ்ட்டு ஃபெச் டாஸ்க் டேட்டா பேஸ்லேருந்து சர்வர்லேருந்து டாஸ்க்கை ஃபெச் பண்ணுறதுக்காக. அடுத்தது ரெண்டர் டாஸ்க் ஃபெச் பண்ணதுக்கப்புறம் இதுலேயே நம்ம என்ன பண்ணியிருப்போம் ரெண்டர் டாஸ்க்னு கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி நமக்கு என்ன பண்ணோம் டாமில் அப்டேட் பண்ணோம். அப்டேட் பண்ணுதா? அதனால தான் நமக்கு இந்த இடத்துக்கிட்ட லோட் ஆகுது. ஓகேவா? அடுத்தது எடிட் டாஸ்க். நான் அந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல எடிட் டாஸ்க்ன்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுவோமா? ரெண்டர் டாஸ்க்லேயே பாருங்கள் இங்கேயே பண்ணுவோம். பண்ணியிருக்கோமா எடிட் டாஸ்க்னு இந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல. ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணி இங்கே என்ன பண்ணுறோம் நம்ம எடிட் பண்ண சொல்ல ஃபார்மோட ஸ்டைலை பிளாக்காக மாற்றுறோம். ஃபார்மில் இருக்க டேட்டாவை எடுத்து லோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ லோட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் வச்சுட்டு அகெயின் ஒன்னதர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோன்னா ஸோ எப்போல்லாம் நம்ம சப்மிட் கொடுக்குறோமோ அப்போ என்ன பண்ணோம் ஸோ அப்டேட்டட் டாஸ்க்கை எனக்கு சர்வரில் அப்டேட் பண்ணுது. அப்படி அப்டேட் பண்ணும்போது நமக்கு அப்டேட்டட் டாஸ்க் நமக்கு திரும்பியும் கிடைக்குது. ஓகே? ஸோ அந்த அப்டேட்டட் டாஸ்க் எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் திரும்பியும் டாஸ்க் என்ன பண்ணுறோம் மேலே டாஸ்க்ன்றது என்னது எம்டி அரே. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் ஃபெச் பண்ணி போட்டதுக்கப்புறம் இந்த இடத்துக்கிட்ட அப்டேட்டட் ஃபெச் இருக்கும் எனக்கு. ஸோ திரும்பியும் இந்த இடத்துக்கிட்ட இன்னொரு வாட்டி டாஸ்க்கை கால் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்கும் அப்டேட்டட் டேட்டா இருக்குமா? அப்டேட்டட் டேட்டா இருக்குமா? அதனால அப்டேட்டட் டேட்டாவை நான் என்ன பண்ணியிருக்கேன் ஏற்கனவே அந்த டாஸ்க்கில் இருக்க ஒரு டேட்டா ஃபஸ்ட் டேட்டாவை சென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டேட்டா மேட்ச் ஆகலை. டாஸ்க்கில் இருக்க செகண்ட் டேட்டாவை சென்ட் பண்ணுறேன். செகண்ட் டேட்டா மேட்ச் ஆகுது. அதனால வந்திருக்க புது டேட்டாவை இந்த டாஸ்கில் லோட் பண்ணிக்கிறேன். அதுதான் இந்த லைன். ஓகேவா? ஸோ இதுதான் அப்டேட்டட் லைன். ஓகேவா? ஏற்கனவே டாஸ்க்ன்ற ஒரு அரேவை நம்ம அப்டேட் பண்ணுறோம். இப்போ தெளிவாக புரியுதா? புட் மெத்தடில் கண்டிப்பாக நம்ம மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுவோம். ஸோ இதை கொஞ்சம் நல்லா படிக்கணும். ஓகேவா? கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸோ புரியலனா திரும்பி கேளுங்க. ஸோ திரும்பியும் வீடியோ பாருங்கள். திரும்பியும் டாக்குமெண்ட் போய் பாருங்கள். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல செல்ஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன் என்னென்ன இருக்குன்றத. ஸோ சின்டாக்ஸ் ரொம்ப ஈஸி தான். ஸ்டைலிங் ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஒரு 100 லைன் கோடு தான். திரும்ப திரும்ப நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல கிரியேட் ரீட் அப்டேட் டெலிட் உங்களுக்கு என்ன ஆகிடும் ரெஃபரன்ஸே பார்க்காம உங்களால் கோட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும். ரெஃபரன்ஸ் பார்க்காம நீங்கள் கிரியேட் ரீட் அப்டேட் டாஸ்க்கை நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா ஸோ யூ ஆர் பார்ஷலி அ டெவலப்பர். அது என்ன பார்ஷலி அப்படின்னு கேட்டேன்னா ஸோ இன்னும் நீங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்குது. ஓகே? தேங்க்யூ buddies. அடுத்தது டெலிட் டாஸ்கில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.